முதல்ல காஸ்டிக்கு நம்ம எடுத்துக்கிறோம் 400 கிராம். ஏன்னா மட்டும் காஸ்டிக் ஒரு பையில வச்சுக்கணும். அதை வச்சு விட்டுக்கிறியா? ஒரு 400 கிராம் காஸ்டிக் நம்ம எடுத்துக்கிறோம். காஸ்டிக் எடுத்து ஒரு தனியாக ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கிண்டுறோம். கிண்டி அதை கலக்கி வச்சுக்கிறோம். கலக்கி வச்சு நல்லா அதில் ஒரு சூடு ப்ரொடக்ட் ஆகும். அது மூலியமாக தான் சோப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த தெரியுதா வீடியோ? கிண்டுறோன்னா ஒரு சூடு ப்ராடக்ட் ஆகும். காஸ்டிக்லேயும் தண்ணியும் சேர்ந்து 1 லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து 400 கிராம் காஸ்டிக்கை சேர்த்துறோம். சேர்த்து அதை தனியாக நம்ம வச்சிடறோம். ஹீட் போகிற வரைக்கும் வச்சிடறோம். வச்சுட்டு நண்பர்களே 2 லிட்டர் ஆயிலு 250 கிராம் சிலரி ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு இந்த குட்டீஸை வச்சுக்கிட்டே நம்ம சோப்பு செய்ய போகிறோம். சரியா நண்பர்களே? அப்புறம் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் இது சென்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே நண்பர்களே, 250 கிராம் சிலரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த சிலரியமும் இந்த நம்ம வச்சுருக்கிற ஆயிலையும் கோகனட் ஆயிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சோப்பு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணுறது எப்படி சிறுக நம்ம மிக்ஸ் பண்ணணும். சிலரியை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிலரியில் கொஞ்சம் எடுத்து சோப்பை அந்த எண்ணெயும் அதையும் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். இந்த குட்டீஸ் கூட வீட்டில் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். என்ன நண்பர்களே, இப்போ நம்ம கிட்டிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பண்ணணும். நம்ம கிண்டியாச்சு. சரியா நண்பர்களே? நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது ரோஸ் பிராண்டு சென்ட்டு. இதில் 25 கிராம் ஊற்ற போகிறேன். ஒரு சுமலுக்காக நல்ல வாஷிங் சோப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சும்மா ஒரு மூடி 2 மூடி போதுமானது. ஒரு 100 கிராம் போதுமானது. சரியா நண்பர்களே? போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுல தான் நமக்கு இருக்க விஷயமே. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சோப்பை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மெல்லு நல்லா வரும். இப்போ அந்த காஸ்டிக் கலவையை ஊற்றி நம்ம சிறுக சோப்பில் மிக்ஸ் பண்ணுறோம். இல்லை ஆவி பறக்க பொறுமையாக கையில் பற்றாமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா நமக்கு தோசை பக்குவத்தில் வரும். தோசை பக்குவத்தில் நம்ம எந்த அளவு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவு மிக்ஸ் பண்ணி தோசை பக்குவத்தில் வரும். தோசை மாவு பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஊற்றுனோம்னா ட்ரை ஆகிடும். தோசை மாவு பக்குவத்தில் வர நம்ம நல்லா கிண்டி அதை தோசை மாவு பக்குவத்தில் வர வைக்கணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் கிட்ட காமிங்க. இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் நம்ம வாஷிங் சோப்பு ரெடி ஆகும். அப்படியே அது கட்டியான முறையில் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் வச்சு உலர வச்சோம்னா நமக்கு சோப்பு ரெடி. ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ ட்ரேயில் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் அந்த ட்ரேயில் நம்ம ஊற்றிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோ காமிக்கிறேன். இதில் காமிங்க தின்றது. இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்தில் வரணும். அதை நீங்கள் தோசை மாவுன்னு நினச்சிட்டாலும் சரி, என் மருமக சொல்கிற மாதிரி கோதுமை மாவாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் நமக்கு தேவை சோப்பு தான். சரியா? ஓகே நண்பர்களே, இந்த கிண்டி இந்த தோசை மாவு பக்குவத்துக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் உலர வச்சிங்கண்டா, ட்ரை ஆக்கி வச்சிங்கண்டா நல்லா சூப்பர் வாஷிங் சோப்பு ரெடி நண்பர்களே. நல்லா காமிங்க. இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு வரணும். ஓகே, இப்படி வந்து சுற்றி எடு. கொஞ்சம் லாங்கில் இருந்து அங்கே உட்காந்து இந்த மாதிரி நண்பர்களே. ஒரு ட்ரேயில் நம்ம ஒரு கவர் போட்டு மூடி வச்சுட்டு அந்த ட்ரேயில் இந்த சோப்பை ஊற்றி வச்சிடணும். நல்லா உலர வச்சிடணும் சோப்பை ஊற்றி. வச்சு இது காஞ்ச உடனே இங்கே வாங்க இது காஞ்ச உடனே நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சோப்பு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சந்திக்கும் வரை 2 குட்டீஸ். இந்த குட்டீஸை காமிங்க. இதுதான் ஆயிஷா குட்டி. அவர் தான் இப்போ சோப்பு பண்ணியிருக்காப்புல. நான் அடுத்த குட்டீஸை அடுத்து காமிக்கிறேன். சாப்பிடுங்க. இதை